நேற்று ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை ஈரானுடைய இராணுவம் ஏவுகணை மூலமாக தாக்கி மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. ஐந்து விதமான பிரச்சனை இந்த போரின் காரணமாக உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹார்மோஸ் மூடல் இன்னும் 1 மாத காலமோ அல்லது 2 மாத காலமோ தொடர்ந்தால் பல நாடுகள் திவாலாகிவிடும். இனி அமெரிக்கா எங்களுக்கு நட்பு நாடு என்கிற இடத்துக்கு வர முடியாது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றுதான் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவை நகர்த்தி கொண்டு போய்விட்டது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுடைய சண்டையை பற்றிய செய்திகளை பேசிக்கொண்டே வருகிறோம். தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டை என்பது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பதை பார்க்குறோம். இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை தற்போது ஈரானையும் தாண்டி மற்ற அரபு நாடுகளில் இந்த சண்டையுடைய நீட்சி தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஜூலை 29ஆம் தேதி ஈரானுடைய பல்வேறு பகுதிகளை தாக்கியதில் பலர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கும் வேலையை தொடங்கியிருக்கிறது. நேற்று ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை ஈரானுடைய இராணுவம் ஏவுகணை மூலமாக தாக்கி மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. இதன் காரணமாக பிற நாடுகளில் இப்பொழுது சண்டை ஈராக்கை நோக்கி நகர்ந்திருக்கிறது, ஜோர்டானை நோக்கி நகர்ந்திருக்கிறது, மற்ற ஆப்பிரிக்க அரபு நாடுகளை நோக்கி இன்றைக்கி சண்டை நகர்ந்திருக்கின்றது. நேற்று கூட சிரியாவில் அங்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ப்ராக்சி என்று சொல்லக்கூடிய ஆட்கள், ஹிஸ்புல்லா அல்லது ஹவுதி படையினர் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவை நேற்று தாக்கி 25 மேற்பட்ட அந்த குழுவை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த யுத்தம் என்பது ஒரு கட்டுப்படுத்த முடியாத யுத்தமாக மாறிவிட்டது என்று ஐக்கிய நாடுகள் சபை தங்களுடைய வருத்தத்தை, ஒரு பக்கம் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த யுத்தம் ஏன் நிறுத்தப்பட முடியவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக உலகம் பெரிய ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது. IEAன்னு சொல்லக்கூடிய சர்வதேச எரிசக்தி முகாமை, இந்த சர்வதேச எரிசக்தி முகாமை நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, 5 விதமான பிரச்சனை இந்த போரின் காரணமாக உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. இந்த ஹார்மோஸ் மூடல், அமெரிக்கா ஈரான் அல்லது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் சண்டையின் காரணமாக இன்றைக்கி மேற்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டம் 5 விதமான சிக்கலை இன்றைக்கி மேற்கு ஆசிய நாடுகளில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்கிறார்கள். அது என்ன 5 விஷயம்? 1, விலையேற்றம். இன்றைக்கி உலக அளவில் விலையேற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நடந்திருக்கிறது. எல்லா பொருள்களுடைய விலையும் இன்றைக்கி ஏறி இருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெயுடைய விலை. கச்சா எண்ணெய் இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக வரை ஒரு பேரல் $70 இருந்த நிலையில் கடந்த முறை மே மாதம் போர் உக்கிரமமாக நடக்கும் பொழுது $100 தொட்டது. இன்று, அதாவது நேற்றைய நிலவரப்படி $107 தொட்டிருக்கிறது. அது இன்னும் $120 அல்லது $125 நோக்கி நகரும் என்று சொல்கிறார்கள். அப்படி நகர்ந்து விட்டால் உலகளவில் பெட்ரோலிய ப்ராடக்ட், பெட்ரோல் டீசல் விலை என்பது எக்கச்சக்கமாக ஒவ்வொரு நாட்டிலும் ஏறத் தொடங்கிவிடும் என்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில்
இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் பெட்ரோல் பங்கில் ஒரு வாகனத்தை நீங்கள் அந்த எரிபொருளை நிரப்பினால் மீண்டும் நிரப்புவதற்கு 7 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த வாகனத்தை பொறுத்து தான் நீங்கள் எரிபொருளை நிரப்ப முடியும் என்கிற ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்றைக்கி பல நாடுகளில் இருக்கிறது. இந்த விளையாட்டம் மிக கடுமையாக இருக்கும் என்று இந்த IEA என்று சொல்லக்கூடிய எரிசக்தி முகாமை எச்சரித்திருக்கிறது. இரண்டாவது, இந்த ஹார்மோஸ் முடக்கம். நாம் பல்வேறு தடவை பேசியிருக்கிறோம். ஹார்மோஸ் முடக்கம் காரணமாக உலக அளவில் 5ல் 1 மடங்கு கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. அப்போ 5ல் 1 மடங்கு கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக பல்வேறு பொருள்கள், இன்றைக்கி இயற்கை வாயுன்னு சொல்லக்கூடிய LNG இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் இந்தியாவிற்கு 40 விழுக்காடு LNG அங்கிருந்து தான், ஹார்மோஸ் வழியாகத்தான் நாம் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்கிறோம். குறிப்பாக கத்தாரிலிருந்தும், சவுதி அரேபியாவிலிருந்தும், ஈரானிலிருந்தும் நாம் இந்த LNGயை 40 விழுக்காடு 40% இங்கு இறக்குமதி செய்கிறோம். இப்பொழுது தடைப்பட்டிருக்கிறது. இப்போ இதை எங்கே நம்ம காம்பன்சேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு கேள்வி. மூன்றாவது, இன்றைக்கி இந்த உலக வங்கி ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி என்பது 2.5% இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. பொதுவாக 1% வீழ்ச்சி என்றாலே அது மிக மோசமானது. நம்ம எல்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1% இல்லை 1.5% வட்டியை குறைத்தாலே என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்குது. 1% கூட்டினாலே நம்ம கட்டுகின்ற EMI விலை ஏற்றம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். கொரோனா காலங்களில் இதனுடைய கஷ்டத்தை அனுபவித்தோம். ஆனால் அதை விட கொரோனா காலத்தில் கூட நாம் 1லிருந்து 1.5% பிரச்சனையை சந்தித்தோம். இப்பொழுது உலக வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உலக அளவில் 2.5% எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதற்கு காரணம் இந்த ஹார்மோஸ் மூடல், ஈரான் அமெரிக்கா சண்டை என்று சொல்கிறார். நான்காவதாக ஒரு முக்கியமானது, உலக வங்கி $100 பில்லியன் இன்னைக்கு அவசர நிலையாக ஒதுக்கியிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். பொதுவாக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ ஒதுக்குவோம்? ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டால், உலகம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தால். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உலக அளவில் பொருளாதார வீழ்ச்சி 2008-2010 ஆண்டுகளில் நடந்தது. உலக அளவில் பல வங்கிகள் திவாலாயின. அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு வங்கிகள் திவால் என்று அறிவித்தன. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டும்தான் அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலை. காரணம், நாம் ஒரு தன்னிறைவு பொருளாதார சந்தையில் இருக்கிறோம். காரணம், நாம் கடன் வாங்கினாலும் அல்லது கடன் வாங்கி ஒரு பொருளை ஈட்டினாலும் அதற்கான பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறோம். அவ்வளோ எளிதாக நம்ம கடன் வாங்குவதில்லை. நம்முடைய கையிருப்பும் தங்கமாக வைத்திருக்கிறோம். அது இந்தியாவை பெரிதாக பாதிக்கவில்லை அந்த காலகட்டத்தில். ஆனால் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை அது பாதித்தது. அப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இந்த நிகழ்வு நடக்குது. அதனால தான் உலக வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் $100 பில்லியன் அமெரிக்க டாலர், 100 பில்லியன் என்பது கிட்டத்தட்ட ஒரு 800 பில்லியன் இந்திய பணத்துக்கு சமமானது. இந்த பணம் பெரும் பணம். இந்த பணத்தை நாங்கள் இப்பொழுது ரிசர்வாக வைத்திருந்த பணத்தை இன்றைக்கி அந்த நிதிநிலையை எடுத்து வெளியே வைத்திருக்கிறோம். காரணம், பல்வேறு நாடுகளில் இப்பொழுது பணத்தேவை ஏற்படலாம் அல்லது திவாலாகலாம். பல நாடுகள் இன்றைக்கி அவசர நிலையை அறிவிக்கின்ற சூழல் இருக்கிறது. அப்போ இந்த ஹார்மோஸ் மூடல் இன்னும் 1 மாத காலமோ அல்லது 2 மாத காலமோ தொடர்ந்தால் பல நாடுகள் திவாலாகிவிடும் என்கிற ஒரு செய்தியை உலக வங்கி அறிவித்திருக்கிறது. ஐந்தாவதாக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இது ரொம்ப முக்கியமானது. அது எப்படி பணவீக்கம் ஏற்படும்? நாமெல்லாம் இந்த பணவீக்கம் என்றால் சில விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 1 கிலோ அரிசியை 50 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னு வைங்களேன். உதாரணமாக ஒரு சாமானிய மனிதருக்கு புரியும் வண்ணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உதாரணத்தை சொல்லலாம். 1 கிலோ அரிசியை 50 ரூபாய்க்கு வாங்கினா, அதே 1 கிலோ அரிசியை நாம் 60 ரூபாய்க்கு வாங்கினா 5% இன்ஃப்ளேஷன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னா அப்படி டபுள் ஆகிடும். கிட்டத்தட்ட அது 10 விழுக்காடு, அது 100 விழுக்காடு இன்ஃப்ளேஷன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 100% இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டால் அது அப்படி டபுள் ஆகிடும். இது உதாரணமாக. இது சாதாரணமாக இந்த பணவீக்கம் என்பது
இப்போ சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. காரணம் நமக்கே தெரியும், ஒரு காய்கறியிலிருந்து ஒரு அத்தியாவசிய பொருள்களிலிருந்து நம்ம ஊரில் விலைவாசி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இதற்கு காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம லோக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். இல்லை, சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி தான் இன்றைக்கி உலக நாடுகளில் இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தி இருக்கின்றன. உதாரணமாக இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் என்பது 7லிருந்து 8%. தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன் 5 விழுக்காடு. அப்போ நம்ம இன்ஃப்ளேஷனை தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்திய அளவை விட குறைவாக இருக்கிறது. அதாவது இந்த வருடம் 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் அடுத்த வருஷம் 107 ரூபாய்க்கு இந்தியாவில் வாங்குகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னா, 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த சூழல் இல்லை. அதாவது 3 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கின்ற இன்ஃப்ளேஷன் இப்பொழுதே ஏற்பட்டு விட்டது என்கிற தகவலை இன்றைக்கி அமெரிக்க வங்கிகள் சொல்கின்றன. அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இன்றைக்கி உயர்ந்திருக்கிறது என்கிற தகவலை உலக வங்கி சொல்கிறது. இறுதியான ஒரு முக்கியமான விஷயம், ஓபிஇசி என்று சொல்லக்கூடிய ஓவர்சீஸ் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்டை, கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் என்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த கூட்டமைப்பு ஒரு 11 நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பில் இருக்கின்றன. சவுதி அரேபியா, ஈரான், அல்ஜீரியா, வெனிசுவேலா, ஈராக், குவைத், கத்தார் போன்ற நாடுகள் தான் இந்த ஓபிஇசி என்று சொல்லக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் தான் முழுக்க முழுக்க கச்சா எண்ணெய் விலையை நிர்ணயம் செய்யும். கச்சா எண்ணெய் எவ்வளவு ஒரு பேரல் கொடுக்கலாம் என்பதை சர்வதேச அளவில் முடிவு செய்வாங்க. இன்றைக்கி அந்த கூட்டமைப்பு உடைந்திருக்கிறது என்பது ஒரு அபாயகரமான சிக்னல். அந்த ஓபிஇசி என்கிற அந்த கூட்டமைப்பிலிருந்து அரபு அமீரகம்னு சொல்லக்கூடிய துபாய், அபுதாபி கூட்டமைப்பு நாடுகள் வெளியே வந்திருக்கின்றன. நாங்கள் ஓபிஇசியில் இனிமேல் தொடர மாட்டோம் என்று வெளியே வந்திருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு நகர்வு. காரணம், இதன் மூலமாக கச்சா எண்ணெய் விலையை இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், இந்த ஓபிஇசி தான் உலகளவில் கச்சா எண்ணெயை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாக இருக்கிறது. இனிமேல் இந்த ஓபிஇசி பெரிய அளவில் செயல்படாது என்கிற பட்சத்தில் இனி கச்சா எண்ணெய் தாறுமாறாக விலையேற்றம் நடந்தால் உலக அளவில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எகிரும், விலையேற்றம் அதிகரிக்கும். மக்கள் இன்றைக்கி வாங்குகின்ற அந்த தாக்கம் குறைந்து இன்றைக்கி விலையேற்றத்தின் காரணமாக உலக அளவில் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கி உலக வங்கி இதன் அடிப்படையில் தான் சொல்லுகின்றதை பார்க்குறோம். ஆக இந்த போர் என்பது வெறுமனே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர், வெறுமனே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் என்று சுருக்கி பார்க்க முடியாது. காரணம், இது உலகளவில் வியாபாரத்தை தொடர்புடையதாக இருக்கிறது, ஹார்மோஸோடு தொடர்புடையதாக இருக்கிறது, உலகளவில் 5ல் 1 மடங்கு கப்பல் போக்குவரத்தை தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இதனுடைய பின்னாடி இருக்கின்ற அத்தனை சூட்சமங்களும் நமக்கு புரியும். இப்போ நாம் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்துக்கு வருவோம். இப்போது இந்த யுத்தத்தின் காரணமாக உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது என்கிறத நம்ம பேசியிருக்கோம். இந்த யுத்தத்தோட நிலைமை என்ன என்று பார்த்தால், இப்பொழுது ஈரான் ஜோர்டானை தாக்கி இருக்கிறது என்பது முக்கியமான நகர்வு. இதுவரை ஈரான் அரபு அமீரகத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தாக்கியது பார்த்தோம். குறிப்பாக பஹ்ரைன், கத்தாரில் இருக்கின்ற அதாவது அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு இடங்கள், அவர்களுடைய தளங்கள், இராணுவ தளத்தை தாக்குனதை பார்க்குறோம். ஆனால் ஜோர்டன் என்பது இஸ்ரேலுக்கு அருகே இருக்கின்ற நாடு. இப்போ சவுதி அரேபியா போன்றோ, கத்தார் போன்றோ, பஹ்ரைன் போன்றோ அது ஈரானுக்கு அருகே உள்ள நாடு அல்ல. ஜோர்டன் இஸ்ரேலுக்கு அருகே தொட்டு இருக்கின்ற நாடு. இன்னும் சொல்ல போனால் ஈரானுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. அப்போ ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தாக்கியதன் மூலமாக என்ன செய்தியை ஈரான் சொல்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். குறிப்பாக அமெரிக்காவுடைய அனைத்து தளங்களையும் நாங்கள் தாக்குவோம், இதுதான் ஈரான் கொடுக்கின்ற செய்தி. இனி நாங்கள் அமெரிக்காவோடு எந்த உடன்படிக்கைக்கும் வர தயாராக இல்லை, இனி அமெரிக்கா எங்களுக்கு நட்பு நாடு என்கிற இடத்துக்கு வர முடியாது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றுதான் என்கிற இடத்துக்கு இன்றைக்கி ஈரான் அமெரிக்காவை நகர்த்தி கொண்டு போய்விட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக நமக்கு தெரிகின்ற செய்தி என்பது, இனி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான உடன்படிக்கை பேச்சு நடக்குமா? ஏற்கனவே பாகிஸ்தானில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஏராக்கி போய் பேசினார். அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் போனார். 2 பேரும் பேசினது வெற்றியடையலை. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் 2 நாடுகளும் சந்தித்து பேசினார்கள், அதுக்குமே வெற்றியை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும்
அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்பும் பிரான்ஸில் பேசினாங்க. அங்கேயும் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 மாதத்திற்குள் ஒரு முழுமையான உடன்படிக்கைக்கு வந்து விடுவோம் என்று 2 நாடுகளும் அறிவித்த நிலையில் தான் இந்த போர் நிறுத்தம் தவிர்க்கப்பட்டு, போர் நிறுத்தம் அறிவிப்பு அது விளக்கப்பட்டு மீண்டும் ஒரு கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கடுமையான போருடைய விளைவை நாம் இன்ன வரைக்கும் பெருசாக மக்கள் மத்தியில் பல நாடுகளுடைய ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியலை. காரணம், இன்றைக்கி நடக்கின்ற இந்த யுத்தம் வெளிப்படையான யுத்தமாக இல்லை. இன்றைக்கி ஈரானின் பல பகுதிகள் இன்றைக்கி தாக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஈரானுடைய மக்கள் சிவிலியன்ஸுடைய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஈரானில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டு 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதை ஒரு சர்வதேச அளவில் செய்தியாக ஈரான் கொண்டு போன நிலையில் மீண்டும் ஈரானுடைய சிவிலியன்ஸ், ஈரானுடைய குடிமக்கள் வாழக்கூடிய பகுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஏவுகணையை தாக்குதல் நடத்தியிருக்கிறத பார்க்குறோம். இது சர்வதேச சட்டத்தின்படியே தவறானது. சர்வதேச போர் சட்டத்தின்படியே இது மிக தவறான செயல் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நடக்கின்ற யுத்தத்தை பார்க்கும் பொழுது யாருமே அந்த சர்வதேச சட்டத்தை மதிப்பது போன்று தெரியல. அதன் நீட்சியாகத்தான் ஈரானுமே என்ன இடத்துக்கு வர்றாங்கன்னா, இனிமேல் நாங்களுமே எங்களுடைய போர் தந்திரத்தை மாற்ற இருக்கிறோம், இனிமேல் நாங்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் போர் நடத்த முடியாது, இனி அமெரிக்கா இதற்கு விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்கி ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். இது சர்வதேச சமூகத்திற்கு நல்லதல்ல. அதுதான் முக்கியமானது. இது அவர்கள் போர் நடத்துகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வதேச சமூகத்துக்கு இது நல்ல ஒரு அறிகுறி அல்ல என்று தான் இன்றைக்கி எல்லா நாட்டு தலைவர்களும் வருத்தப்படுறாங்க. நம்ம திருப்பி பேசுகிறோம். வர்ற செப்டம்பரில் இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் மாநாடு இதுவரை நடந்த பிரிக்ஸ் மாநாட்டை விட வருகின்ற செப்டம்பரில் இந்தியாவில் நடக்கின்ற, குறிப்பாக டெல்லியில் நடக்கின்ற இந்த பிரிக்ஸ் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இந்த பிரிக்ஸில் உறுப்பினராக ஈரானும் இருக்கிறது, சவுதி அரேபியாவும் இருக்கிறது, சீனாவும் இருக்கிறார்கள், ரஷ்யாவும் இருக்கிறார்கள். அப்போ இதை சுற்றி இருக்கின்ற அத்தனை நாடுகளுமே ஈரானுக்கு சார்புடைய நாடுகள். அமெரிக்கா இந்த பிரிக்ஸில் உறுப்பினராக இல்லை. சொல்லப்போனால் பிரிக்ஸ் தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பு என்று ட்ரம்ப் பலமுறை சொல்லிவிட்டார். ஆகவே செப்டம்பர் வரை நாம் இது போன்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உலகம் தாங்குமா? இந்த இன்னும் 2 மாத காலம் ஹார்மூஸ் மூடப்படுவதை தாங்குமா? கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை உலகம் தாங்குமா என்கிற கேள்வி இன்றைக்கு உலக நாடுகளில் எழுந்திருப்பதை பார்க்கிறோம். இதுவரை கடந்த வாரத்தில் நடந்த ஈரான் அமெரிக்கா சண்டை, அதை சார்ந்து இருக்கின்ற புவி அரசியல், ஈரான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ்ரேலையும் தாண்டி ஜோர்டான் தாக்குகின்ற ஒரு செய்தி, பிற அரபு நாடுகளில் இந்த சண்டையுடைய எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய சிரியாவில் சண்டை ஏற்பட்டிருக்கிறது, ஈராக்கில் அமெரிக்கா தாக்குதல் என்று மேற்குல நாடுகளில், குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகளில் இந்த சண்டை பரவல் இன்றைக்கி பரவி இருக்கிறது. இது ஒரு அபாயகரமானது என்கிற செய்தியை ஜெம் நேயர்களாகிய உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். வரும் வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சி, இதற்கு பின்னே இருக்கின்ற கான்ஸ்பிரசி, போர் நிறுத்தம் சம்பந்தமான செய்திகள் ஏதேனும் வந்தாலும் நாம் அடுத்த வாரத்தில் பேசுவோம். அதுவரை வணக்கம் நேயர்களே.